ராம்லல்லா எப்படி கொட்டையை போட்டு வச்சிருந்தாங்களோ அது மாதிரி கொட்டையை போட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து தனியாக ஒரு கோயில் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. தலித்துகள் வர்ற கோயிலில் நாங்கள் போக மாட்டோம். உள்ள வந்து பூஜை பண்ண சாமி ஓடி போயிடும். மேல் பாதியில் கோயிலை பூட்டு போட்டாங்க, அது தப்பு. நீங்கள் என்ன திராவிட மாடல் அரசுனாங்க. இப்போ இதில் கோயிலை திறந்து விட்டுருக்காங்க. ஆனால் சமூகம் ஒத்துழைக்க இருக்குது, சமூகம் சமத்துவமாக வாழ இருக்குது. இந்த பிரச்சனையை ஒருவேளை சீமானனை கையாள விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீ ஓன் குடியுரிமை பேசு, நீ ஓன் குடியுரிமை பேசு, நீ ஓன் குடியுரிமை பேசு, நீ தனியாக கோயில் கட்டிக்கோ, நீ தனியாக கோயில் கட்டிக்கோ, அவன் ஜாதி பெருமையை பேசி ரெக்கையை விரிச்சுக்கோ, இப்படிதான் ஒரு தீர்வு சொல்லுவார். தனித்தனியாக சாதி பெருமைகளை ஊட்டுகிற வேலையை சீமான் செய்கிறார், ஆர்எஸ்எஸ் செய்கிறது. எல்லா கூடயும் சேர்ந்து தான் சாதி வெறியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, இதை தமிழ் தேசியத்தின் பெயரால் மறைக்கிற வேலையை சீமான் உள்ளிட்டவர்கள் செய்கிறாங்க. யாரெல்லாம் தங்களை ஆண்ட பரம்பரை நினைச்சிருக்காங்களோ, கள்ளர் மறவர், அகமுடையார், கோட்டையங்கோட்டை மறவர், வன்னியர், நாடார், கவுண்டரு, இப்படி எந்த ஜாதிக்காரங்களும் போய் அந்த சிலையை தொட்டா சாமி ஓடி போயிருங்கிறது தான் இந்து சாஸ்திரங்கள் சொல்வது. ஆர்எஸ்எஸ் வரணும்னு தமிழ் சேவா சங்கம்னு தொடங்கியிருக்காங்க. பறையர்களுக்கு பூணூல் மாட்டி விடுற வேலை. இது எல்லாமே மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா சாதியையும் சாதி வெறியர்களாக மாற்றுவது. தங்களுக்குள் மோதி கொண்டு இருக்கும் பொழுது ஆக்சுவல் எதிரி யாரு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்கான ஒரு வேலை. நீங்கள் பூணூல் போட்டுக்கிட்டு போனாலும் திரும்ப சரி தானே போவீங்க. இவர்கள் தங்களை உசந்த ஜாதியாகவும் சாமியை கீழ் ஜாதியாகவும் கருதுறாங்க. தங்களை படைத்த ஒருவன் தன்னை விட கீழ் ஜாதி எப்போ ஆனான், இன்னொரு பட்டியல் சாதியை சேர்ந்தவன் தொட்டா என்னை படைச்ச சாமியே கீழ் ஜாதி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிற மனநோயாளிகள். இந்தியாவின் பிரதமர், இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு உயர்த்துபவர், அவர் இந்தியாவே விஸ்வகுருவாக மாற்றினவர். அவரை கண்டா அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற அதிபர் பயப்படுறாரு, இங்கே இருக்கிற ரஷ்ய அதிபர் பயப்படுறாரு, பாகிஸ்தான் பதறுது, சீனா நடுங்குது. ஒரு சங்கராச்சாரி பதல்ல, டேய் நீ தொடக்கூடாது, நீ தொட்டா தீட்டு அப்படின்னு சொன்னது வாயே திறக்கும். தமிழர்கள் இவ்வளவு சாதிய வெறியா இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இடித்துரைக்காத, போய் அதற்காக வேலை பார்க்காத, கடந்த 10 வருஷத்துல சீமான் தீண்டாமைக்கு எதிராக செய்த வேலைகள் இல்லப்பா. அவங்களும் நம்ம தமிழ் குடி தான், ஆதி தமிழ் குடி, பறையர் தான் நம்ம எல்லாரும். அவங்கள கோயிலில் விடுன்னு சொல்லுவாரா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மகிழன் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம், அதில் வந்து தென்முடியனூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில், அதில் வந்து தலித் மக்கள் கோயிலுக்குள்ள வந்து நுழையக்கூடாது என்று 80 ஆண்டுகளாக ஒரு தடை இருந்தது. இப்போ தடையை மீறி 2023 அவங்க இப்போ கலெக்டருடைய நடவடிக்கை மூலமாக உள்ள போயிருக்கிறாங்க. உள்ள போனது பிறகு வந்து அந்த கோயிலை வந்து இழுத்து மூடிட்டு தலித் மக்கள் அல்லாத பிறர் அவங்க ஆர்கனைஸ்ட் ஆகிருக்கிறாங்க. ஆர்கனைஸ்ட் ஆகி வேற ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க அப்படிலாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு மாற்றம் நடக்குது. இன்னொரு பக்கம் தலித் அல்லாத பிறர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது இல்லையா? எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பிரச்சனை ஒருவேளை சீமானனை கையாள விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பாருன்னா, நீ ஓன் குடியுரிமை பேசு, நீ ஓன் குடியுரிமை பேசு, நீ ஓன் குடியுரிமை பேசு, நீ தனியாக கோயில் கட்டிக்கோ, நீ தனியாக கோயில் கட்டிக்கோ, அவன் ஜாதி பெருமையை பேசி ரெக்கையை விரிச்சுக்கோ, இப்படிதான் ஒரு தீர்வு சொல்லுவார். இது எல்லாமே பெரும்பாலும் தமிழ் குடிகள் தான். அந்த சாதிகளை குறிப்பிட்டா இவங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், ஏன்னா ஒத்துக்க மாட்டாங்க. வன்னியர், உடையார், நாடார், அப்புறம் நாயுடு. சாதி வந்து தமிழ் குடி, தெலுங்கு குடி எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க. எல்லா குடியும் சேர்ந்து தான் சாதி வெறியோட இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அசோசியேஷன் இருக்குல்ல, இதை தமிழ் தேசியத்தின் பெயரால் மறைக்கிற வேலையை சீமான் உள்ளிட்டவர்கள் செய்யறாங்க. 60 ஆண்டு காலமா திராவிட இயக்கங்கள் இந்த சாதி கட்டுமானத்திற்கு எதிராக தலையீடு செய்ய முயற்சி செய்திருக்கிறது. சாதி ஒழிக்க வேண்டும் என்பது லட்சியம். சாதி ஒழிக்க வேண்டும் என்றால் அதற்கான முயற்சிகள் எடுப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் எலெக்ஷன் நடத்த முடியல அப்படிங்கிற பொழுது கலைஞர் வந்து உதயச்சந்திரன் அவர்களை அனுப்பி அதை வந்து எப்படி எலெக்ஷன் நடத்தினாருன்னு ஆன்லைனில் டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ டஃப்பாக இருந்ததுன்ட்டு. சாதி ஒழிப்பு நடவடிக்கைங்கிறது எதிர் நடவடிக்கை, எதிர்நீச்சல் போல. அப்போ சாதியை ஏற்றுக்கொண்டிருக்கிற சமூகம், தமிழ் சமூகம் வந்து சாதி அல்லாத பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரு. யார்கிட்ட சொன்னாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் யார்கிட்ட சொல்லியிருப்பாரு? பாகுபாடு பாக்குறவங்கள்ட்ட தான் சொல்லியிருப்பாரு. அப்ப எல்லாரும் ஒன்னா இருந்தா சொல்லிக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு ப்ரீச் பண்றாரு. இவ வள்ளுவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னாரு, வள்ளுவர் என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்னு கூட இவங்க கேட்பாங்க. பெரியார் சாதி கூடாது, சாதி தீங்கானது அப்படின்னு சொல்லி பெரியார் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். தனித்தனியான குடியிருப்புகள் இருப்பது பிரச்சனை, அப்போ ஒன்று சேர்ந்து புழங்குங்க அப்படிங்கிறதுக்காக சமத்துவபுரம் போன்ற திட்டங்கள் எல்லாமே ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு தமிழ் சமூகம் உள்ளிட்ட இந்திய சமூகம் வந்து துணை போக மறுக்கிறது. அதனாலதான் சாதி இன்னைக்கு இருக்குது. திமுக மீதான வெறுப்புக்கும் அதான் காரணம். சாதியில தலையிடுறாங்க இவங்க, தேவையில்லாத ஆட்கள். ஏடிஎம்கே எப்படியான எந்த வேலையும் செய்யாது. ஸோ இந்த குறிப்பிட்ட விவகாரத்தை எடுத்துக்கிட்டா நீங்க பாருங்க,
அந்த ஊர்ல மாரியம்மன் கோயில் இருக்குது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில். ஸ்ரீ வந்து பின்னாடி வந்து சேர்ந்துருக்கும். அந்த மாரியம்மன் கோயில்ல வந்து சாமி வந்து என்ன இவங்க தொட்டா, இந்த ஜாதியார் தொட்டா நான் வந்து இந்த சிலையை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு. ஆனால் இவர்கள் நம்புகிறார்கள். இவங்க நம்புகிறதுக்கு என்ன காரணம்? 1972 சேஷம்மாள் வழக்குல நீதிமன்றத்திற்கு போய் இங்க இருக்கிற பார்ப்பன உயர் சாதிகள் எல்லா சாதியும் சிலையை தொட்டா சாமி ஓடி போயிருங்கிறது இந்து மத நம்பிக்கை அப்படின்னு வேதம் அது இதெல்லாம் சொல்லி ஆட்கள் எல்லாம் குறிப்பிட்டு அவங்க வந்து கோட் பண்றாங்க. இப்போ வரைக்கும் இப்போ வந்து பிராண பிரதிஷ்டா நடந்திருக்குது. ஆமா, மோடியும் அதைத்தானே சொன்னாங்க, நீ தொட்டனா சாமிக்கு சக்தி இருக்காது, வெளியே போயிருந்தானே சொன்னாங்க. சாஸ்திர விரோதமா, சாஸ்திர விரோதம். மோடி தொட்டாரு அதிகாரத்தை வச்சு. சாமி ஓடி போச்சா சாமி அங்க இருக்கான்னு அவங்க தான் சொல்லணும். இப்பவும் கூட இப்போ வந்து ஒருவேளை இந்த கோயிலை விட்டுருவோம், இந்த கோயிலுக்கு வருவோம். ராமர் கோயில்ல இன்னைக்கு அந்த ராமர் சிலையை இந்தியாவில் இந்துக்கள் அறியப்படுபவர்கள் பட்டியல் சாதி மக்கள் ஒருவேளை தொட்டால் சாமி அங்கிருந்து ஓடி போயிடும். அதான் அவங்களோட கருத்து. பட்டியல் சாதி மக்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிகள் யாரெல்லாம் தங்களை ஆண்ட பரம்பரை நினைச்சிருக்காங்களோ, இப்போ கள்ளர் மறவர், அகமுடையார், அதற்கு பிறகு கோட்டையங்கோட்டை மறவர் அல்லது வன்னியர், நாடார், கவுண்டரு, இப்படி எந்த ஜாதிக்காரங்களும் போய் அந்த சிலையை தொட்டா சாமி ஓடி போயிருங்கிறது தான் இந்து சாஸ்திரங்கள் சொல்வதாக நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதிடுறாங்க. அதுக்கு அனைத்து சாதியினர் அர்ச்சகர் வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போய் வாதிடுற கூட்டம் வந்து அதான் சொல்லுது. அந்த நம்பிக்கை கீழே வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த மக்கள் தொட்டுட்டாங்கன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜனவரி 30, 2023 நீங்க வந்து வெளியில நடுநிலை பத்திரிகையாளர் எனப்படுவோர் யாரும் இதை குறித்து பெரிய பேசினதே பார்க்கல. ஒரு தலையீடு தானே. வன்னியர்கள்லாம் சேர்ந்துட்டு கோயிலில் வந்து தலித்துகள் வரவிடாம செஞ்சாங்க அப்படிங்கிறது குறித்து ஏன் நீங்க கோயிலை பூட்டினீங்க அப்படின்னு கேட்டாங்க. இவங்க கோயிலை திறந்து விட்டுருக்காங்க. கோயிலை திறந்து விட்ட உடனே இவங்க வந்து அந்த கோயிலை வந்து இவங்க மறுநாள்ல இருந்து கோயிலுக்கு போல. தலித்துகள் கோயிலுக்கு போனதுல இருந்து மற்றவர்கள் கோயிலுக்கு வரல, ஏன்னா சாமி அங்க இல்ல, அதான் நம்பிக்கை. அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்கலாம் வந்து செம்பு, பித்தளை அந்த மாதிரி இதை வாங்கி, பாத்திரத்தை வாங்கி அதெல்லாம் உருக்கி அது ஒரு சிலையை பண்ணி தனியா கொட்டைகை போட்டு, ராம்லல்லா எப்படி கொட்டைகை போட்டு வச்சிருந்தாங்களோ அது மாதிரி கொட்டைகை போட்டு வச்சிருந்துருக்காங்க. நாங்க வந்து தனியா ஒரு கோயில் கட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டு. தலித்துகள் வர்ற கோயில்ல நாங்க போக மாட்டோம், உள்ள வந்து பூஜை பண்ண சாமி ஓடி போயிடும். இப்ப இது வந்து ரொம்ப கேவலமான கொடூரமான நம்பிக்கை. இது இன்னைக்கு நேத்து இருக்குதா அப்படின்னா, அந்த பூசாரி கூட பூஜை பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு சாமி அவர்கிட்ட சொல்லியிருக்கும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. நான் என்ன சொல்லி சாமியா அல்லது சாதி வெறிய மீசையோட சேர்ந்து ஆணவ கொலைகள் செய்து சாமி வந்து தீண்டாமை பார்க்குது. இது மட்டும் இல்ல, சாதியினுடைய வெவ்வேறு வடிவங்கள். அந்த ஊர்ல பொது இடத்துல பொதுவா போய் அந்த சலூன்ல போய் முடி வெட்டக்கூடாது, தேநீர் அருந்தக்கூடாது, அமர்ந்து பொதுவாக எல்லோரோடும் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே இந்த ஊர்ல இருக்க நிறைய சாமி சொல்லிச்சா? இது வந்து சாமி மேல, சாமி அப்படிங்கிற அந்த கருத்தின் மீது இவர்கள் போடுகிற பழி. சாதிங்கிறது இதர சாதியாரை அவங்கள வந்து சுரண்டி கொடுக்கறதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. இந்த ஊரை பொறுத்தளவுக்கு எல்லா சாதியினர் மட்டும் லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது, நிலம் இருக்குது, படிச்சிருக்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்ல இதே குறிப்பிட்ட அந்த பட்டியல் சாதியினர் பெட்டராகவே படிச்சு பெட்டரான பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆனாலும் சாதி அவர்களை விடாது துரத்துகிறது. கோயிலுக்குள்ள வந்தா சாமி ஓடி போயிடும். அந்த மக்களை இன்ஹியூமனா ட்ரீட் பண்றது இது இவங்க மட்டும்தானா? இப்போ வந்து இதுல இருக்கிற சாதிகள்ல இப்போ நாடார், இப்போ வன்னியர்களுக்கு தொடர்பாகவே ஒரு தலைவர் சொல்லியிருந்தாரு. அவங்களுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து செருப்பு போடுறது, பொது வழியில முதலியார் இருக்கிறதுல செருப்பு போடக்கூடாது, அந்த தெருக்கு வரக்கூடாது, பள்ளி அந்த பிரிவுக்கு வந்து அப்படியான கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. நாடார்களை பொறுத்தளவுக்கு கமுதி கோயில் நுழைவு போராட்டமாகட்டும், இல்ல கமுதி கோயில்ல வந்து வழக்கு நடந்தது, ஆனா தென்காசி சிவன் கோயில்ல தான் கலவரம் நடந்தது. கமுதி கோயில் நுழைவுக்கான முயற்சி நடந்தாங்க, வழக்குகள்லாம் போயிட்டு இவங்க வந்து சட்டவிரோதமாக சாஸ்திர விரோதமாக ஆகம விரோதமாக கோயில் நுழைந்து விட்டார்கள்னு சொல்லி நம்ம சீமானனுடைய முப்பாட்டனான சேதுபதி மன்னர் வந்து போய் நீதிமன்றத்துக்கு போய் 2000 ரூபாய் அபராதம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து அபராதத்தை கொஞ்சம் குறைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் கோயில் அவர்கள் நுழைந்தது தவறு என்றுதான் பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போய் லண்டன் வரைக்கும் அதான் தீர்ப்பு கிடைக்கல. அதுல முக்கியமா நம்ம ஏற்கனவே பேசினதுதான். அதுல வந்து இந்து மதம் என்பது ரொம்ப பிரபலமானது, சகோதரத்தை போதிப்பது என்றெல்லாம் நியூயார்க்ல போய் பேசினார்ல யார், விவேகானந்தர். அந்த விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சது அதே சேதுபதி மகாராஜா தான். ஆனா அந்த விவேகானந்தர் அதுக்கு முன்னாடி கேரளால கண்டனூர்னு நினைக்கிறேன், அந்த ஊர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போனா அவரையும் துரத்தி தான் விட்டுருக்காங்க. 3 நாள் வாசல்ல போயிட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அவர் எந்த யோகியத்தின் அடிப்படையில், அது எந்த மனசாட்சியின் அடிப்படையில் இந்தியாவில் இந்து மதம் வந்து சமத்துவத்தை போதிக்குது அப்படின்னு சொன்னான்னு தெரியல. அவரே கூட அவர் சூத்திர சாதிக்காரரு, அவர் வந்து எப்படி, அவர் வந்து காயஸ்தா ஜாதிக்காரன், அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் சன்னியாசி ஆகிறாருங்கிற பிரச்சனைலாம் கூட வந்திருக்கு. ஆனாலும் அந்த மத நம்பிக்கை என்பது சுயமரியாதையை கீழே போட்டுட்டு மதத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு போகுது அப்படிங்கிறத அதில் பார்க்கணும். நீங்க ராமர் கோயிலும் இதையும் கம்பேர் பண்ணும் பொழுது நீங்க பாருங்க, அந்த ஊர்ல எல்லாரும் சேர்ந்து இந்த அட்ராசிட்டியை நிகழ்த்திருக்கிறாங்க. இதுல தமிழ்நாடு அரசு தலையிட்டு இருக்குது. எதற்கு பிறகு தலையிட்டு இருக்கு? கீழே இருக்க இயக்கங்கள், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களுடைய தொடர் முயற்சி, போராட்டம், உள்ளூர்ல இருக்கிற மக்கள் அவங்க மத்தியில் இருக்கிற ஜனநாயக உணர்வு, சுயமரியாதை உணர்வு, அதற்கு பிறகு இது நகர்ந்திருக்கு. 80 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த கோயில் திறந்து விடப்பட்டிருக்கு. 80 ஆண்டுகளுக்கு பிறகு கோயிலை திறந்து விட்டா
நாங்க பூட்டி தான் வைப்போம்னு சொல்ற மக்களை நீங்க வந்து போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை வச்சு நீங்க திறந்து விட்டுருக்க வேண்டியதானேன்னு சொல்லி அந்த 1 year வெர்சஸ் பரையர் இஷ்யூல சொன்னாங்க. சரி, இப்போ போலீஸ் வச்சு திறந்து விட்டாச்சு. ஆனா அந்த ஊர் வந்து அந்த கோயிலை பகிஷ்கரிக்குது. மேல்பாதி விவகாரம் ஒரு வடிவம் அப்படின்னு சொன்னா இது இன்னொரு வடிவம். இல்லைங்க, மேல்பாதியில கோயிலை பூட்டு போட்டாங்க, அது தப்பு. நீங்க என்ன திராவிட மாடல் அரசுனாங்க? இப்போ இதுல கோயிலை திறந்து விட்டுருக்காங்க. ஆனா சமூகம் ஒத்துழைக்க மறுக்குது, சமூகம் சமத்துவமாக வாழ மறுக்குது. நாங்க தனியா கோயில் கட்டிக்கிறோம். இப்போ அந்த கோயிலுக்குள்ள பட்டியல் சாதியினரை போய் தொட்டு வணங்கி அந்த சாமி வந்து கீழ் ஜாதி அடிச்சுப்போம். சாதியா சாமியான்னா சாமியை கூட விட்டு கொடுக்குறாங்க, சாதியை விட்டு விட மாட்டாங்க. இப்போ வந்து நாத்திகம் பேசுவாங்க, சாதியை கடைபிடிக்கிற நபர்களை பார்த்துருக்கேன். இல்ல, இதே ஒடுக்கப்பட்ட சாதிகளை புறக்கணிக்கிற இதே சாதிகளை ஆகம கோயில்களுக்குள்ள உள்ள விடாம இருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல இதே பிரச்சனை வந்தது. அப்போ பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, மீனாட்சி அம்மனை ஆகாவனம் செய்துட்டு போய் தனி கோயில் வச்சிருந்தா 8 வருஷம் அவங்க உள்ளே வரல. ஏன்னா சாமி வந்து அங்க இல்லை, அவங்க தொட்டதுனால நாடார் உள்ள கீட்டு கழிச்சிருக்காங்க. ஆமா, அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு பற்றி அன்றைக்கு வந்த பத்திரிகைகள்ல விவரம் தேடி படிக்கிறவங்க படிக்கலாம். அதுல முத்துராமலிங்க தேவர் அடிக்கடி ஒரு பேர் வருது. அந்த பத்திரிகை செய்திகளும் முத்துராமலிங்க தேவர் பேர் இல்லை. ஏன் அவங்க கைவிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுல இல்லை. அதுல வந்து இங்க இருந்து போனவங்க யாரை அழைச்சிட்டு போனா, நீதி கட்சியை சார்ந்தவர் தான் உள்ள தர்மகர்த்தா வந்து அவர் தான் சேர்ந்து அழைச்சிட்டு. நாயுடு வந்து அவர் இனவெறியர். ஆனா அவர் திறந்து விட்டுருக்காரு. தமிழ் சாதிகள் எல்லாம் உள்ள கூட்டு போறாரு. ஆமா, தமிழ் சாதிகளை அவர் அழைத்துட்டு போகிறாரு. நீதி கட்சி சிம்பத்தைசர். இங்க அதுக்கு பிறகு போய் கோயில் நுழைஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி கோயில்ல தீட்டு கழிச்சிருக்காங்க. அப்போ சாமி அங்க தனியா கொண்டு போயிருக்காங்க. பாருங்க, எல்லாமே ஹிஸ்டாரிக்கலா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அந்த கோயில்ல இருந்து சாமியை வெளியெடுத்து ஆவாகனம் பண்றத அவங்க மட்டும் சொல்லல. ரங்கராஜ நரசிம்மன் சமீபத்தில் திருச்சியில இருந்து ஒரு குடிமையை வந்து பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த ரங்கராஜ நரசிம்மன் ஸ்ரீரங்கம் கோயில்ல இருந்து சாமியை நம்ம ஆவாகனம் பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ட சாதிக்கார பெயரெல்லாம் கோயிலுக்குள்ள வர வைக்கிற முயற்சியை சாஸ்திர விரோதமாக இந்த அரசாங்கம் செய்கிறது. இந்த அரசாங்கம் ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு ரிஃபார்ம் மெத்தட் அப்படிங்கிற விஷயத்தை செய்யும் பொழுது, அதுக்கு குறுக்கே நிற்கிற இந்த கருத்துக்கள்லாம் இந்த சமூகத்தில் நிலவும் பொழுது, ஒரு அரசாங்கம் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலாம். நான் என்ன சொல்றேன், இவங்க ஜனநாயக சக்திகள் மனித உரிமை இதெல்லாம் பேசுறவங்க இருக்காங்கல்ல, இப்ப அவங்கள்ட்ட கேட்போம், இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணணும்ல. போலீஸை வச்சு அடிச்சு கோயில்ல தினமும் தலித்துகளை விடுறதுங்கிறது சாத்தியமா? அப்போ கீழே சமூக மத்தியில் சமூகத்துல அந்த பிளவு அதிகரிக்காமல் இருப்பதற்கான வேலைகள் செய்யணும். இயக்கங்கள் தான் செய்ய முடியும். இயக்கங்கள் அது நீண்ட காலமா செய்து வருது. போதலை. அந்த அளவுக்கு சாதிங்கிற அந்த கட்டுமானம் ஊறி போயிருக்குது. இதை டிஸ்மேண்டல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நகர வழிகளில் சாதி வந்து ஒப்பீட்டு அளவில் கம்மியா இருக்குது. அப்ப அந்த கன்வர்ஷன் இப்போ அந்த கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துல உள்ள தொழில் தொடங்குதுன்னா, ஐயோ தொழில் தொடங்குறீங்க, பொல்யூஷன் ஆயிரும், அதாயிரம் இதாயிருங்க. இந்த பொல்யூஷனுக்கு என்ன அர்த்தம்? அங்கேயும் பொல்யூஷன் தான் சொல்லியிருக்காங்க. சாமி பொல்யூட் ஆயிடுச்சு, சாமிக்கு வந்து பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு, இந்த சாதியால் சாமி பொல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அந்த சமூகத்துல கொஞ்சோண்டு ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் ஏற்பட்டா என்னங்கிற கேள்வி எனக்கு இருக்குதான் செய்யுது. அங்க தொழில் வந்தா, தொழில் வாய்ப்புகள் வந்தா, இப்ப நாங்க நேரில் அந்த வன்முறை நடந்தது, 2 குழந்தைகள் மீது வந்து குழந்தைகளே வெட்டுச்சு. அந்த ஊர்ல இருக்கிற சிச்சுவேஷன் கேட்டால் தொழில் வாய்ப்புகள் குறைவு. தொழில் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் பொழுது, நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாத இருக்கும் பொழுது நீங்க பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க இவ்வளவு சாதி வெறியோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்ப இதுல அரசாங்கம் தலையிட்டு வேலைகள் செய்யணுங்கிற போது நீங்க சப்போர்ட் பண்ணாம இந்த விஷயத்தை யாரும் பேசல. அப்ப இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ. அதை கவர்மெண்ட்டுக்கு ஒரு லிமிட் தான் உண்டு. ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்க அவங்க இதுல தலையிட்டு இது பண்றாங்க. இந்த சாதிகள் இருக்குல்ல, இப்போ ஒண்ணுமில்ல, இந்த சாதிகள்லாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் போன தேர்தலில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு உதவித்தொகைன்னு சொன்னதுக்கு நம்ம விட்டு பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போறதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி பரப்புரை மேற்கொண்டாங்க. நிறைய வீடியோஸ் வந்துச்சு. அவர்களே தான் இதையும் செய்யறாங்க. இது வந்து இந்த சாதி சிஸ்டத்தினுடைய குரூர முகம். அது நம்ம முகத்தில் அடித்தாப்புல வருது. நம்ம வீட்டு பிள்ளைகளை கூட்டு போயிருவாங்க அப்படிங்கிறது இல்லை, நம்ம வீட்டு பசங்களும் கூட்டு வராங்க, நம்ம வீட்டு பிள்ளைகளும் திருமணம் செஞ்சு 2 தான் நடக்குது. இதுல கூட்டு வர்றது அப்படிங்கிறது யாரையும் கூட்டிட்டுலாம் வர முடியாது. ஆடா மாடா கூட்டு வர்றது. ஆமா, அவங்க லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில குடும்பம். ஆனா அதுல என்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னா, காஸ்ட் பிரைட் அப்படின்னு ஒரு நூல். அந்த நூல்ல சட்டவிரோதமாக்கப்பட்ட திருமணங்கள் பற்றி நிறைய, இதெல்லாம் சட்டவிரோதம், திருமணம் செல்லாது. ஒரு லேடி பல காலம் வாழ்ந்து அதுக்கு பிறகு கணவனை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு கணவனிடம் ஜீவனாம்சம் கேட்கிறார். பார்ப்பன பெண். அவங்க வந்து தனக்கு கீழே இருக்கிற சூத்ரா சாதியை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் முடிச்சுக்கிறாங்க. ஜீவனாம்சம் கேட்கும் பொழுது நீதிமன்றம் சொல்லுது, ஒரு பெண் இந்து கஸ்டம்ஸ் படி ஒரு பெண் தனக்கு தாழ்ந்த வர்ணத்தை சார்ந்த யாரையாவது திருமணம் முடித்தால் திருமணமே செல்லாது. நீ 50 வருஷம் வாழ்ந்துருந்தாலும் திருமணம் செல்லாது, ஜீவனாம்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. ஏன்னா ஹிந்து பிலீஃப் அப்படி இருக்குது. அந்த பிலீஃபை குரூரமான வடிவத்தில் சில நேரம் இங்க இருக்கிற இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் பல சாதிகள் அதை வந்து செய்யறாங்க. அதன் பொருள் அந்த குரூரம் எங்க இருக்குதுன்னா அது பார்ப்பனியத்தில் இருக்குது. அதை வந்து பெரியார் குறிப்பிட்டு அதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ தட் இந்த சொசைட்டி கொஞ்சம் மனுஷனாகும்,
மனுஷனா மாத்துறதுக்கான வேலை ஆகும். இன்றைக்கு இந்த சூழல் மாற்றுவதற்கு தனித்தனியா சாதி பெருமைகளை ஊட்டுகிற வேலையை சீமான் செய்கிறார், ஆர்எஸ்எஸ் செய்கிறது. இப்போ வந்து நேரடியாக அங்கே இன்க்ளூட் பண்ண முடியாது, ஆர்எஸ்எஸ் வரணும்னு தமிழ் சேவா சங்கம்னு தொடங்கியிருக்காங்க. பறையர்களுக்கு பூணூல் மாட்டி விடுற வேலை. இது எல்லாமே மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லா சாதியையும் சாதி வெறியர்களாக மாற்றுவது, தங்களுக்குள் மோதி கொண்டு இருக்கும் பொழுது ஆக்சுவல் எதிரி யாரு அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கான ஒரு வேலை. இதே தென்முடியனூர்ல போய் தலித்துகளுக்கு பூணூல் போட்டு விட்டா கோயில சேர்த்துப்பாங்களா? பூணூல் போட்டுக்கிட்டா மட்டும் இவங்க வந்து மேல் ஜாதி ஆயிட முடியாதுன்னு இதே இந்திய நீதிமன்றங்களில் பிரிட்டிஷ் காலத்துல தீர்ப்பு வந்திருக்குது. இவங்க பூணூல் போட்டுக்கூடாது, அப்படியே பூணூல் போட்டாலும் கூட. இப்போ வந்து சிவாஜி பூணூல் போட்டுக்கிட்டாரு, ஆனால் அவர் சத்தியத்தை ஏற்றுக்கல, இவர் வந்து சூத்திரம் தான். ஸோ அதனால் நீங்கள் பூணூல் போடுங்க, போடாமல் போங்க, சொசைட்டி தீர்மானிக்க உங்களுடைய சமூக நிலைமைகள் என்னன்ட்டு. நீங்கள் பூணூல் போட்டுக்கிட்டு போனாலும் திரும்ப சரி தானே போவீங்க. ஊர் சேரியாக இருக்கிறது நிலைமை இருக்குல்ல, அதை மாற்றுவதற்கான வேலையை அரசாங்கம் முனைந்து பேசாது. அரசாங்கம் முனைந்து பேசணும், இயக்கங்கள் களத்தில் வேலை பார்க்கணும். இன்னும் அந்த குரூரம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற பிரச்சனை. மக்களுடைய மனநிலையில் மாற்றம் வருகிறது, வரவில்லை, அப்படியே இருக்குது. ரெண்டு டிபேட் இதில் இருக்குது. இப்போ இதில் இந்த விஷயம் பார்க்கும்போது மக்கள் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கிறாங்க, அப்படி ஒரு பார்வை இருக்குது. ஆனால் யதார்த்தத்தில் உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்களே சொன்னீங்க அதில் இடதுசாரிகள் பேசியிருக்கிறாங்க, விசிக பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலித் அல்லாத பலரும் கூட அதில் வந்து வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. எப்பவுமே அந்த வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பல இடங்கள்ல இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கும் இந்த ஐக்கியம் தான் காரணம் அப்படின்றத நான் பார்க்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ சமூகம் அப்படியே தான் இருக்குதுங்க, தலித் மக்களுக்கு என்னைக்குமே நிரந்தரமா உரிமை கிடையாதுங்க, மதம் மாறுறது ஒண்ணுதான் தீர்வு, இப்படி சிலர் பேசுறாங்க. மதம் மாறுறது அவங்கவுங்க விருப்பம். ஆனா அந்த மாற்றம் நிகழாதுங்கிற ஒரு வரட்டுத்தனமான பார்வை இருக்கு இல்லையா, அதன் மீது எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவங்கள் நான் இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் ஊர்களில் உள்ள நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், பழைய நான் சிறு வயதில் பார்த்தது அப்படின்னா இந்த பிளவு அப்படியே இருந்தது. இப்போ அந்த பிளவு குறித்தான அந்த பார்வை எச்சரிக்கை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இவங்களோட போய் விளையாடக்கூடாது, இங்கே போய் போகக்கூடாது, காலம் கெட்டு போச்சு, என்ன இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இப்படியெல்லாம் பேசின சிறு வயது பருவத்திலிருந்து இப்போ நான் திரும்பி மறுபடியும் ஊருக்கு போகும்போது அங்கே ஊர் கோயில், பொது கோயில் எல்லாருமே வராங்க. யார் மீதெல்லாம் பாகுபாடு காட்டப்பட்டதோ எல்லாரும் கோயிலுக்குள்ள வராங்க. இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், பாரம்பரியமாக இல்லாத ஒரு பழக்கம் அங்கே வந்து முளைப்பாரி எடுக்கிறது அப்படின்னு ஒன்று வருது. முளைப்பாரி எடுத்துட்டு வர்றதுன்னா எங்கேருந்து தொடங்குறது அப்படின்னு சொன்னால், ஒடுக்கப்பட்ட சாதிகள் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கே தான் விரதம் இருக்குது. எல்லா கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களும் அங்கே போயிடுறது, அங்கேயே 10 நாள் 15 நாள் தங்கி இருந்து அங்கேயே விரதம் இருக்கிறது, அங்கே உள்ள தண்ணியை குடிக்கிறது, ஒன்றா இருக்கிறது. அங்கேருந்து முளைப்பாரி அடிச்சு வராங்க, எல்லாரும் ஒன்றா வராங்க. நகரத்திலிருந்து கிராமத்துக்கு போனவர்கள் இருக்கிறாங்களே, எனக்கு ஆச்சரியமான விஷயம் இதுதான். கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வந்து என்ன எப்படி சாதி கெட்டு போயிருக்கிறாங்கன்னு பார்த்த காலம் ஒன்று இருந்தது. இப்போ நகரத்திலிருந்து கிராமத்துக்கு போனவங்க என்னங்க எப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க, காலம் கெட்டு போச்சு, ஊருக்குள்ள இப்படி பண்ணலாமா, இது எல்லாரும் இப்படி ஒன்றா வர்றது நல்லாவா இருக்குது, இப்போ அவன்லாம் எப்படி இருந்தான், அவன் பையன் எப்படி இருந்தான், அவன் ஒன்றா வரான் பாருங்க அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ ஊருக்காரங்க சொன்னாங்க, மயிறு தவறா எடுத்துக்க வேண்டாம், நீ தவறு இல்லை, ஆமா நீ வந்து வருவ 4 நாள் இருப்ப, திருவிழாவுக்கு வருவ, என்னத்தையாவது 10 வச்சுட்டு போயிருவேன். ஆனா நாங்க இங்க ஒண்ணா இருக்கிறோம், ஒரு எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து இன்னைக்கு வேற ஆளு கிடையாது, நாங்க தான் ஒண்ணா இருக்கிறோம், நீ போயிருவ, வருஷம் முழுக்க நாங்க ஒண்ணா இருக்கிறோம், எங்க பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீ போ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது நடக்குது, சில எதிர்ப்புகள் முணுமுணுப்புகள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கண்டிப்பா நடந்துருச்சு. சாதி குறித்த இந்த பார்வை இருக்குல்ல. இன்னொன்னு சொல்லிடுறேன், ஊர் கோயில்ல வரி கொடுக்கறது அப்படிங்கிற சிஸ்டம் வந்து மறுபடியும் இப்போ வருது. அதுல ஊர்ல இருந்து சிலர் சொல்றாங்க, அவன் அப்படி கேட்கறாங்க, செய்யலாம், அந்த ஊர்ல செஞ்சிருக்கிறாங்க, இந்த ஊர்ல செஞ்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ அதை விவாதிக்கும் போது ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க, ஆனா பெரும்பான்மை வந்து செய்யலாமே, இதுல என்ன, எல்லாரும் சேர்ந்து தானே, ஊர் கூடி தானே தேர் இழுக்கணும், இப்படி பேசுறாங்க. இந்த ஆட்சேபனை சில காலம் மறையும் நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மை எதிர்த்தது போக இன்னைக்கு சிறுபான்மை எதிர்ப்புங்கிறது இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இவங்களும் மனம் மாற்றம் நிகழட்டும், நிகழ்ந்த பிறகு நம்ம அந்த மாற்றங்களை செய்யலாம். இப்போ இந்த மாற்றங்களும் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன், சாதி மறுப்பு திருமணங்கள் குறித்து. என்னுடைய சகோதரி 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலித் பையனை வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி குடும்பத்துல இருந்தே விலகி இருந்த ஒரு சூழல் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ 18 வருஷம் கழிச்சு திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே சாதி மறுப்பு திருமணங்கள், எல்லா குடும்பங்களையும் சாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க இப்போ எல்லாரோடையும் இணைஞ்சு இருக்கிறாங்க, ஒன்னா புழங்குறாங்க, ஒன்னா சாப்பிட்றாங்க, ஊர் ஏத்துக்குச்சு, வரி கொடுக்குற அளவுக்கு சூழல்கள் மாறி இருக்குது. இந்த மாற்றங்களும் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நான் பாசிட்டிவா சொல்றேன். மாற்றங்கள் நடக்குதான். சாதி வந்து தேக்க நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொய். சாதி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாற்றங்கள் அடைந்து வருகிறது. அது உருமாற்றம் அடைந்து எலாஸ்டிக் மாதிரி இப்படி இழுத்து இப்படி போய் ஆகிட்டே தான் இருக்குது. அதை குரூரமாக மாற்றுகிற வேலையை ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த காலத்துல. அப்ப பிற்போக்கு சக்திகள் ஒரு பக்கம் ஆர்கனைஸ்டா வேலை செய்யும் போது
முற்போக்கு சக்திகளும் இது போல ஆர்கனைஸ்ட் வேலை செய்யணுங்கிற ஒரு யதார்த்தத்துல சாதி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்க பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி இருக்குல்ல. அது குறித்து பெரியார் ஒர்க் பண்ணியிருக்காரு, அம்பேத்கர் ஒர்க் பண்ணியிருக்காரு, இடதுசாரிகளும் அங்கங்க வேலை பார்த்துருக்காங்க. அந்த அனுபவங்களுடைய தொகுப்பு தான் நமக்கு வழிகாட்ட முடியும். இந்த குறிப்பிட்ட விவகாரத்தில் இப்போ வந்து பாருங்க, ராமர் கோயிலை வச்சு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அது குறித்து இந்தியாவின் பிரதமர், இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கு உயர்த்துபவர், அவர் இந்தியாவே விஸ்வகுருவாக மாற்றினவர். அவரை கண்டா அங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற அதிபர் பயப்படுறாரு, இங்க இருக்கிற ரஷ்ய அதிபர் பயப்படுறாரு, பாகிஸ்தான் பதறுது, சீனா நடுங்குது. ஒரு சங்கராச்சாரி பதல்ல, டேய் நீ தொடக்கூடாது, நீ தொட்டா தீட்டு அப்படின்னு சொன்னது வாயே திறக்கல. அவர் பகிஷ்காரம் செய்றார், நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலி அது வந்து அந்த சாமி உள்ள வந்து சாமி சிலையில அசுர சக்திகள் வந்துடும் சொல்றாங்க. இந்த நம்பிக்கை இப்போ இருக்குது. பிஜேபி வந்து இதுல இருந்து கடந்து வந்துச்சு, ஒரு ஓபிசியை வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதே பிஜேபி சார்ந்த இப்போ வந்து தமிழ்நாட்டில் டிஆர் ரமேஷ்னு ஒருத்தர், அந்த ஆளு தான் தொடர்ச்சி அந்த வழக்கு போடுறவர். டிஆர் ரமேஷ், அந்த பராசரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டில் இது நடந்து விடக்கூடாது, தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுங்கிறது அம்பேத்கர் பெரியார் சொல்றாரு, அம்பேத்கரும் சொல்றாரு, சாதி வந்து கடைசியில் கருவறையில் போய் நிற்குது. அதுதான் எல்லா விதமான சாதி ஒடுக்குமுறைகளுக்கான நியாயத்தையும் அங்கே வழங்குது. வெளியில சாதி புலங்கிறது அநாகரிகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டாலும் நம்ம வந்து சாதி பேரை போடுறதில்ல தமிழ்நாட்டில். ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கும் போது சட்டை கலத்திட்டு போகிறோமா இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? கோயில் முன்னால் போய் நிற்கும் பொழுது அங்கே இருக்கிற மரியாதைன்னு சொல்லுவாங்க, அது மரியாதை கிடையாது, அது எல்லாத்துக்கும் தெரியும். போய் அங்கே போய் நிற்கும் பொழுது ஒரு ஐயர் பூணூல் போட்டுக்கிட்டு வந்து இது பண்ணுறாரு. வழக்கமாக ஆர்எஸ்எஸ்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா சாதியும் கோயில் வச்சிருக்குது, எல்லா சாதியிலும் அவாவா வந்து அவாவா தான் பூஜை பண்ணுறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் போய் இந்த கோயிலில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் பூசாரியாக இருக்கிறார். அவங்க அதை பார்த்து அம்பேத்கர் சொல்கிற போல செய்தல். அவங்க ஏரியாவில் அவங்க மேல் ஜாதிங்க, எங்கள் ஏரியாவில் நாங்கள் மேல் ஜாதி அப்படிங்கிற ஒரு காப்பி அடித்தல் தான். தன்னால் பாப்பானாக முடியாது அப்படின்னாலும் ஏரியாவில் நான் வந்து வசந்த ஜாதின்னு காமிக்கிற ஒரு உளவியல் நோய். இவர்களும் தங்களை ஒரு பார்ப்பனராகத்தான் நடத்திக்கிறாங்க. நாடார்கள் நீதிமன்றத்துக்கு போய் நான் சத்திரியர்னு கோரனா, நீ சத்திரியர் கிடையாது. எதுக்கு சத்திரியர் கிடையாதுன்னா கல் இறக்கும் சாதி. அதே போல வாணிய சாதின்னு ஒண்ணு சொல்றாங்க, என்ன எடுப்பாங்கல்ல அந்த சாதியும் அதே போல. ஆமா, அவங்க வந்து 1914 மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அவங்க பெற்ற தீர்ப்பு, நீங்க ஆயில் பிரசிங் ஜாதி, அதனால உங்களை வந்து கோயிலுடைய ஸ்தம்பம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட அந்த கொடி வாசல் கொடிக்கம்பம் வரைக்கும் தான் இதுக்கு மேல வரக்கூடாது, அதான் சாஸ்திரம் சொல்லி தீர்ப்பு வந்துருக்கு. இப்ப அந்த தீர்ப்பு எதுவுமே நெகேட் ஆயிரல. நடைமுறையில நம்ம தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆன்மீக அதிகாரத்தை கூடுதலாக பெற்று தந்திருக்கு. இவங்க கோயிலுக்கு போறாங்க. இன்றைய கான்டெக்ட்ல புரிஞ்சுக்கணும்னா, திருவண்ணாமலையில இருக்கிற எந்த கோயிலும் காலாராம் கோயிலும் ரெண்டும் கிட்டத்தட்ட நெருக்கமானதுதான். காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை அம்பேத்கர் நடத்துறாரு. எதுக்கு நடத்துறாரு அப்படின்னு கேட்டா, அந்த கோயிலில் வந்து எங்களுக்கு உரிமை வேணும், அவர் வந்து சாமி கும்பிடணும் இல்லை, அந்த இடத்துக்கு வந்தா நீ தீட்டு, உனக்கு இதுக்கு தான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோயிலுக்குள்ள போகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு முன்னால அன்டச்சபிள் டிசபிலிட்டி ஆக்ட்னு சொல்லி ஒன்று வருது 1929. அதுக்கு இடையில அம்பேத்கர் வந்து விசாவுக்காக காத்திருக்கிறேன் நூலில் எழுதுறாரு. 23 அக்டோபர் 1929 அவர் வந்து ஒரு இடத்துக்கு ஏரியாவுக்கு போறாரு. ஏரியாவுக்கு போன சமயத்துல வந்து அந்த வண்டி இருக்கிறான்ல, அம்பேத்கர் வெளிநாட்டில் படிச்சு வந்திருக்காரு, பல பிஹெச்டி முடிச்சிருக்காரு, டாக்டர் அம்பேத்கர், டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அவர் இங்கே வரும்போது, எப்பா ஒன்னி அந்த வண்டியில் வச்சு இழுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி அந்த குதிரை வண்டிக்கார சொல்கிறான். அப்போ அந்த ஒரு குதிரை பூட்டிய வண்டியில் அம்பேத்கரை அவர் சாதியை சேர்ந்த ஒருத்தரே இழுத்துட்டு போக முயற்சி பண்ணுறாரு. அவருக்கு ஒழுங்காக அதை இழுக்க தெரியாதனால குதிரைக்கு பதிலாக இழுத்துட்டு போகிறாரு, கொண்டு போய் போட்டுறாரு. அம்பேத்கர் காலில் அடிபட்டுருக்கு. அம்பேத்கர் காலில் அடிபட்டுருக்கும் பொழுது திரும்ப 25 அக்டோபருக்கு அவரை போய் ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் பேரெல்லாம் ஜமன்லால் பஜாஜ், காந்திக்கு நெருக்கமானவர். அவர் போய் அம்பேத்கர்கிட்ட சொல்றாருப்பா, இப்போ கார்த்திகை ஏகாதசி வருது, அன்னைக்கு வரைக்கும் பொறுத்துக்கங்க, எதுவும் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ அம்பேத்கர் காலில் அடிபட்டுருக்கு, காலில் காயத்தோடு இருக்குது. ஏன் கார்த்திகை ஏகாதசிக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. கார்த்திகை ஏகாதசிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லாரும் தீண்டாமை பாராட்டதை விட்டுருவாங்க. அம்பேத்கருக்கு மனசில் என்ன தோணுங்கடா, டேய் ஏன்டா இவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறீங்க, சரி ஓகே, நான் வந்து அது வரைக்கும் கார்த்திகை ஏகாதசி வரைக்கும் நான் வந்து கோயில் நுழைவு சத்தியாகிரகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டேன், கார்த்திகை ஏகாதசிக்கு விட்டேன்னா எனக்கு வேற என்ன வேலை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் கேட்டிருக்காரு. அப்படி விட்டுருக்காரு. கார்த்திகை ஏகாதசியும் வந்துருக்குது. இந்த சமன்லால் பஜாஜுங்கிறவர் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பேம்ப்ளெட் மாதிரிலாம் ரெடி பண்ணி மக்கள் மத்தியில் விநியோகித்து, நம்ம கார்த்திகை ஏகாதசிங்கிறது நல்ல நாள், இன்னையிலேருந்து தீண்டாமையை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி பரப்புன்னு எவனுமே மதிக்கவே இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தான் அரங்கு கூட்டம் போட்டு, உள்ளரங்கு கூட்டம் போட்டு அம்பேத்கர் வந்து காலாராம் கோயில் நுழைவு போறாரு. கோயில் நுழைவு போராட்டம் நடத்தும்போது அவருக்கு பயங்கர ஸ்ட்ரகிள், அவருக்கு பயங்கர மன உளைச்சலாகி தான். இதுக்கு பிறகுதான் 1935 அயோலா மாநாட்டில் இந்துவாக பிறகு இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்றாரு. இன்னைக்கு RSS சங்கிகள் நம்ம இந்துவாக ஒன்று சேர்வோம், ராமருக்கு இங்கே கோயில் கட்டியாச்சுன்னு சொல்றாங்க.
ராமருக்கு கோயில் கட்டிட்ட, ராமர் எல்லாத்தையும் இணைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. எங்க அணைச்சாரு? ராமரை கூட்டுவாங்க, அதே ராமர் அயோத்தியில இருந்து கூட்டுவாங்க, திருவண்ணாமலையை கூட்டு போங்க. திருவண்ணாமலையை கூட்டு போனா அங்க கூட்டு போயிட்டு இந்த இந்த 2 பேர், இந்த 4-5 ஜாதி இருக்காங்கல்ல, அந்த 4-5 ஜாதிகள்கிட்ட சொல்லிட்டு எப்பா இனிமேல் ஜாதி பார்க்க கூடாதுன்னு ராமர் சொல்ல முடியுமா? அல்லது ராம பக்தர்கள் சொல்லுவார்களா? எவனும் அங்க போகல. அம்பேத்கர் சொல்றாருல, இந்து ஒற்றுமை என்பது கலவர காலங்களில் மட்டுமே ஏற்படக்கூடியது, மற்ற நாட்களில் இது பொய். அந்த பொய்யை அவங்க நிகழ்த்தி காமிக்க விரும்புறாங்க, ஒரு பொய்யான பிம்பத்தை. சம்சாரம் அது மின்சாரம் படத்துல, நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன், நீ எங்க இருந்துக்கோ நான் இங்க இருந்துக்கிறேன், இந்த கோட்டை தாண்டி நீனும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது, எப்போது பண்டிகை விசேஷம்னா அங்க நம்ம 2 பேரும் புழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பை நோக்கி நகர்த்துற இந்த ராமராஜ்யத்தில் இதுதான் தலித்துகளுடைய நிலைமை. பாருங்க, SC ST OBC ரிசர்வேஷனை முடக்கிற வேலையை செஞ்சுட்டு இந்து ஒற்றுமை பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூ குறித்து நாம் தமிழர் கட்சியோ அல்லது RSSஓ வாயை திறக்கல. வாயை திறந்து பேசின களத்தில் போராடிய CPMஓ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ நாங்க பெரிய விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படின்னு பெரிய அளவு பிரபலமும் படுத்தல. 2 இருக்குது. நாம் தமிழர் தான் சொல்றாரு, சிவன் தான் சொல்றாரு, காங்கிரஸ் BJP 2 நான் வரவிட மாட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் பாத்துக்குவேன் அப்படின்றாரு. நீங்க என்ன பாத்துப்பீங்க? தமிழர் ஒற்றுமை என்பதும் அல்லது இந்து ஒற்றுமை என்பதும் 2மே ஒண்ணுதான் என்ன பொறுத்தளவு. அன்டில் அன்லெஸ் அது சாதி ஒழிப்பு நடவடிக்கை. அம்பேத்கரும் ஒரு இந்தியாவை கனவு கண்டார். அது சாதி ஒழிந்த இந்தியா, ஜனநாயகம் நிலவுகிற இந்தியா. அப்படி இல்லாத இந்தியா என் தாய்நாடே கிடையாது. நாய்கள் நடமாடும் அந்த இடத்தில் நான் நடமாட முடியாது, மாடு தண்ணி குடிக்கிற இடத்துல நான் தண்ணி குடிக்க முடியாது அப்படின்னு இருக்கிற இந்தியா என்னுடைய தேசமே கிடையாது. அப்படிங்கிற பொழுது அது தமிழ்நாட்டுக்கு பொருத்தி பாருங்க. தமிழர்கள் இவ்வளவு சாதிய வெறியா இருக்கிறாங்க அப்படின்னா அதில் இடித்துரைக்காத, போய் அதற்காக வேலை பார்க்காத, கடந்த 10 வருஷத்துல சீமான் தீண்டாமைக்கு எதிராக செய்த வேலைகள் என்ன? மேடையில் ஏறி பேசுறாரு. இப்ப இந்த அரசாங்கம் இந்த வேலையை செஞ்சிருக்குது. அவங்க இதுல போதாம இருக்கு, அதுல போதாம இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கை இருக்குல்ல, இந்த நடவடிக்கையை பூஸ்ட் பண்ணி நீங்க புஷ் பண்ணும்ல, இந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. நான் இப்போ யாரை விட மாட்டேங்கிறா? வன்னியர் விட மாட்டேங்கிறாரு, அப்புறம் நாயுடு விட மாட்டேங்கிறா. அப்படி நாயுடு உங்களுக்கு ஆகாத சாதி, வன்னியர் விட மாட்டேங்காரு, அப்புறம் அவங்க பெருந்தமிழர் அவர் பேர் பச்சைமுத்து, அவங்க சாதி உடையாரும் விட மாட்டேங்காங்க, அதுக்கப்புறம் நாடாரும் விட மாட்டேங்காங்க. சீமான் இந்த ஜாதிகள்ட்ட இதெல்லாம் தமிழ் சாதி தானே, இவங்கள்ட்ட போய் பேசி, எப்பா அவங்களும் நம்ம தமிழ் குடி தான், ஆதி தமிழ் குடி, பறையர் தான் நம்ம எல்லாரும், அவங்கள கோயிலில் விடன்னு சொல்லுவாரா? சொல்றதுக்கான துணிச்சல் உண்டா? நான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாரு. சீமானோ RSS வாதிகளோ பேசுகிற அந்த போலியான இந்து தமிழர் ஒற்றுமை இருக்குல்ல, அது எதற்கும் பயன்படாத ஒன்று. களத்துல திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சியினரோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளோ அவங்களுடைய தலையீடு தான் அந்த சமூகத்தை ஜனநாயகப்படுத்தும். அந்த பாதைக்கு போகணும். இப்படியான விஷயங்கள் மிக மிக கண்டிக்கத்தக்கது. கோயில்ல நுழைஞ்சா சாமி தீட்டாயிடுச்சு அல்லது சாமி ஓடி போயிடுச்சுன்னு சொன்னா இவர்கள் தங்களை உசந்த ஜாதியாகவும் சாமியை கீழ் ஜாதியாகவும் கருதுறாங்க. சாமியை கீழ் ஜாதியாக கருதுகிற தங்களை படைத்த ஒருவன் தன்னை விட கீழ் ஜாதி எப்போ ஆவான்? இன்னொரு பட்டியல் சாதியை சேர்ந்தவன் தொட்டா என்னை படைச்ச சாமியே கீழ் ஜாதி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிற மனநோயாளிகள். இந்த கோயிலே தீட்டாயிருச்சு, கோயில் தீட்டாயிடுச்சு, சாமி தீட்டாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமிக்கு அந்த அளவு சக்தி இல்லை, சாதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அவ்வளவு சக்தி உள்ள சாதியை எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குதுன்னு நம்ம பெருமைப்படலாம். இன்னொரு நெடுந்தூரம் பயணிக்கணும். அதுதான் இந்த உரையாடல்ல இருந்து நான் பெற்றுக்கொண்ட செய்தி. இன்னொரு வாய்ப்பில் நம்ம பேசுவோம். மக்களும் இதை பரிசீலிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஜனநாயக சக்திகள், ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் பெரியும் இருக்கிறாங்க. அது இன்னும் அதை முன்னோக்கி நகர்த்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த உரையாடல் நிறைவு செய்யலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நேயர்களை மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.